This is allegation from Anand Mess, Chapter 2 Complex Numbers, Exercise 2.2. Second sum, given the complex number z equal to 2 plus 3i. Represent the following complex numbers in organ diagram. Okay, ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. ரெண்டு சப்டிவிஷன்லையுமே மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து ஆர்கன் டயக்ரத்தில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆர்கன் டயக்ராம்னு என்னான்னு தெரிஞ்சால் தானே ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஆர்கன் டயக்ராம்னா என்னன்னு பார்த்துருவோம். ஆர்டினரி நமக்கு XOY பிளேன் நமக்கு தெரியும். இது வந்து XOY பிளேன் வச்சுருக்கோம். இது X ஆக்சிஸ், இது Y ஆக்சிஸ். இப்போ நான் அந்த X ஆக்சிஸை ரியல் ஆக்சிஸாக ட்ரீட் பண்ண போகிறேன். Y ஆக்சிஸை இமேஜினரி ஆக்சிஸாக ட்ரீட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, X ஆக்சிஸில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்கும். அந்த ரியல் பார்ட் எல்லாமே நான் X ஆக்சிஸில் எடுத்துக்க போகிறேன், இமேஜினரி பார்ட் எல்லாமே நான் Y ஆக்சிஸில் எடுத்துக்க போகிறேன். அப்படி X ஆக்சிஸை ரியல் ஆக்சிஸாகவும் Y ஆக்சிஸை இமேஜினரி ஆக்சிஸாகவும் எடுத்துக்கிட்டால் இந்த XOY பிளேனுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. என்ன பேர் சொல்கிறாங்க? ஆர்கன் டயக்ராம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. எப்படி இதில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது? இந்த பிளேனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? உங்களுக்கு தெரியும், XOY பிளேனில் ஒரு பாயிண்ட் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு X கோஆர்டினேட் வேணும், ஒரு Y கோஆர்டினேட் வேணும். இது ஆர்டர்டு பெயர்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர்டு பெயர் ஃபார்மில் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த பாயிண்ட்டை கிராஃபில் வந்து பிளாட் பண்ண முடியும். ஆர்கன் டயக்ராமும் ஒரு கிராஃப் தான். ஓகே. ஸோ இந்த ஆர்டர்டு பெயர் ஃபார்ம் எப்படி கிடைக்கும்? நம்ம கொடுத்துருக்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அதுலேருந்து அந்த ஆர்டர்டு பெயர் ஃபார்ம் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா அதுக்கு ஒரு நோட் இருக்குது உங்களுக்கு. A complex number z equal to x plus iy is uniquely determined by an ordered pair of real numbers x, y. இதில் இந்த x வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z-ஓட ரியல் பார்ட் இதாக இருக்குதுல்ல, இது ரியல் பார்ட். இந்த y வந்து இமேஜினரி பார்ட். ஓகேயா? ஸோ ஆர்டர்டு பேரில் ஃபஸ்ட்டு வர்றது ரியல் பார்ட், செகண்ட் வர்றது இமேஜினரி பார்ட். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, z equal to 2 plus 5iன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதோட ஆர்டர்டு பெயர் ஃபார்ம் என்னென்னா 2, 5 தான். இந்த 2 வந்து இதோட ரியல் பார்ட், இந்த 5 வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு எந்த நம்பர்ஸ் எல்லாம் அந்த ஆர்கன் பிளேனில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த நம்பரெல்லாம் ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஆர்டர்டு பெயர் ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணால் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், இந்த z plus iz இதான் ஆர்கன் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மூணையும் நம்ம ஆர்டர்டு பெயர் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ சொல்யூஷன் 1 z, iz and z plus iz. ஓகே. ஆர்டர்டு பெயர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணோம்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு ரியல் பார்ட் இருக்கணும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கணும். நம்ம இந்த ஒவ்வொன்றுக்கும் பார்ப்போம், இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது அப்படின்ட்டு. z equal to z-ஓட வேல்யூ என்ன 2 plus 3i. இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கிறதா பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஒரு ரியல் பார்ட் இருக்குது, ஒரு இமேஜினரி பார்ட் இருக்குது. ஸோ இது ஆர்டர்டு பெயர் ஃபார்முக்கு நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். 2, 3. தென் iz. திஸ் ஈக்குவல் டு i இன்ட்டு z என்ன இந்த இருக்குது 2 plus 3i. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குதா? இல்லை. ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேயா? ஐயால் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 2i plus 3 into i into i square, 3i square. i ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும் -1. ஸோ i ஸ்கொயர்னா -1ஆல் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். திஸ் ஈக்குவல் டு 2i ப்ளஸ் 3 இன்ட்டு -1 -3. எப்போவுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதும்போது ரியல் பார்ட் ஃபஸ்ட் இருக்கணும், தென் இமேஜினரி பார்ட். ஸோ -3ஐ ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன், தென் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டை செகண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வந்துடுச்சு iz. ஸோ இதோட ஆர்டர்டு பெயர் ஃபார்ம் என்ன? -3. அதாவது இந்த ரியல் பார்ட் ஃபஸ்ட் எடுக்கணும், தென் இமேஜினரி பார்ட். ஓகே. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆர்டர்டு பெயர் ஃபார்மில் எழுதிட்டோம். நவ் கம் டு தி தேர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z plus iz. z எவ்வளவு? 2 plus 3i. திஸ் ப்ளஸ் i இன்ட்டு z வந்து 2 plus 3i தான். இதை எங்கேருந்து எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம், பட் கால்குலேட் பண்ணிடுவோமே. 2 plus 3i plus 2 into i 2i plus 3i square. I into 3i 3i square. ஐயோட பவர் 1க்கு மேலே இருந்தால் அதை சிம்பிளை பண்ணிக்குவோம். இஸ் ஈக்குவல் டு 2 plus
3i + 2i 5iன்னு தெரியும் ப்ளஸ் 3 இன்ட்டு ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 திஸ் ஈக்குவல் டு 2 + 5i ப்ளஸ் 3 இன்ட்டு -1 -3. இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை, ஏன்னா ரெண்டு ரியல் பார்ட் இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்குவோம். 2 - 3 -1 தெரியும் உங்களுக்கு 5i. இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்துடுச்சு. z ப்ளஸ் IZ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உடனே ஆர்டர் பேர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். -1, 5. ஓகே, இப்போது இங்கே ஒரு இசட்டோட ஆர்டர்டு பேர் ஃபார்ம் இருக்குது. தென் இது ஐஇசட்டோட ஆர்டர்டு பேர் ஃபார்ம். தென் இன்னொன்று இருக்குது இசட் ப்ளஸ் ஐஇசட்டோட ஆர்டர்டு பேர் ஃபார்ம் தான் இருக்குது. ஓகே, ரைட். இப்போ இந்த மூணையும் நம்ம இந்த ஆர்கன் டயக்ரத்தில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஆர்கன் டயக்ராம்னா என்ன இப்போ தான் சொன்னேன். நார்மலாக இருக்கிற கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸை ரியல் ஆக்சிஸாகவும் ஒய் ஆக்சிஸை இமேஜினரி ஆக்சிஸாகவும் நம்ம ட்ரீட் பண்ணோம்னா அந்த கிராஃப் தான் ஆர்கன் பிளேன். இப்போ இந்த ஆர்கன் பிளேனில் நம்ம இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் நோட் பண்ணுவோம். 2, 3. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு இருக்கிற ரியல் பார்ட், தென் இமேஜினரி பார்ட். ஸோ இந்த ரியல் பார்ட்டை ரியல் ஆக்சிஸில் தேடணும், இமேஜினரி பார்ட்டை இமேஜினரி ஆக்சிஸில் தேடணும். ஸோ 2, 3 எங்கே இருக்கும் பாருங்கள். இதாக இருக்குது 2, ரியல் பார்ட் வந்து 2, இமேஜினரி பார்ட் 3. ஸோ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் 2, 3, இதுதான் இசட். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஆர்கன் பிளேனில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். தென் செகண்ட் ஒன் ஐஇசட்டோட ஆர்டர்டு பேர் ஃபார்ம் என்ன, இந்த அங்கே இருக்குது -3, 2. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரியல், தென் இமேஜினரி. ஸோ ரியலை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்குவோம். -3 இந்த இருக்குது. தென் இந்த 2 வந்து இமேஜினரி ஆக்சிஸில் பார்க்கணும், இந்த இருக்குது. இந்த ரெண்டு மீட் பண்ணுற இடம் இது. ஸோ இதுதான் ஐஇசட். ஓகே, தட் இஸ் -3, 2. தென் கம் டு z ப்ளஸ் ஐஇசட். இதோட ஆர்டர் பேர் ஃபார்ம் -1, 5. ஃபஸ்ட்டு இருக்கிறது ரியல் பார்ட், செகண்ட் இருக்கிறது இமேஜினரி பார்ட். ஸோ -1 ரியல் பார்ட்டில் ரியல் ஆக்சிஸில் தேடணும், இந்த இருக்குது. தென் 5 இமேஜினரி ஆக்சிஸில் தேடணும், இந்த இருக்குது. இந்த ரெண்டு மீட் பண்ணுற இடம் இதுதான் இது, இந்த z ப்ளஸ் ஐஇசட். ஓகே, z ப்ளஸ் ஐஇசட் -1, 5. ஓகே, ஸோ 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் ஆர்கன் டயக்ரத்தில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். திஸ் வில் கிவ்ஸ் யூ தி ஆன்சர் ஃபார் தி ஃபஸ்ட் சப்டிவிஷன். கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி ஆர்டர்டு பேர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆர்டர்டு பேர் ஃபார்மை திருப்பி ஆர்கன் பிளேனில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். தட் வில் கிவ்ஸ் யூ தி ஆன்சர். ஓகே, ஸோ let us take the second subdivision. Second subdivision is z, minus iz and z minus iz. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அது ஆர்டர்டு பேர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும். z ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 2 + 3i. ரெண்டு சம்லேயுமே z கொடுத்துருக்குறாங்க. இதோட ஆர்டர்டு பேர் ஃபார்ம் ப்ராக்கெட் போட வேண்டாம். ஓகே, ஈக்குவல் டு 2 + 3i. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ we can convert this into an ordered pair form. Real part first, then imaginary part. Okay, then minus iz. This equal to minus I into z 2 + 3i. இந்த மேலே இருக்குது. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை, ஸ்டாண்டர்ட் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணோம். ஸோ -ஐயால் மல்டிப்ளை பண்ணுங்கள், -2i. தென் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் I into 3i, 3i square. I ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும். This equal to -2i minus 3 into -1. This equal to -2i minus into minus plus 3. ஸ்டாண்டர்ட் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணால் ஃபஸ்ட் ரியல் பார்ட் இருக்கணும், தென் இமேஜினரி பார்ட். இங்கே இடம் வந்து மாறி இருக்குது. ஸோ வி கேன் ரீஅரேஞ்ச் திஸ், ஃபஸ்ட் ரியல் பார்ட் தென் இமேஜினரி பார்ட். இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ வி கேன் கன்வெர்ட் திஸ் இன்டு இன் ஆர்டர்ட் பேர் ஃபார்ம். ஃபஸ்ட் ரியல் பார்ட் தென் இமேஜினரி பார்ட் இஸ் -2. ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணிட்டோம். நவ் கம் டு z minus iz. z minus iz this equal to z இந்த இருக்குது 2 + 3i. தென் மைனஸ் ஐஇசட்டோட வேல்யூ இங்கேருந்து தூக்கி போடலாம், இருந்தாலும் நான் இங்கே எழுதிடுறேன். -i into
2 plus 3i. This is equal to 2 plus 3i minus i ஆல் multiply பண்ணுங்க minus 2i, then minus into plus minus I into 3i, 3i square. I square ஓட வேல்யூ minus 1 தெரியும் 2 plus 3i minus 2i. What will you get? Plus I. Okay. Minus 3 into I square is nothing but minus 1. This is equal to 2 plus I minus 3 into minus 1 plus 3. இங்கே ரெண்டு ரியல் பார்ட் இருக்குது, ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்குவோம். 2 plus 3 5, 5 plus I. Now this is in standard form. We can convert this into an ordered pair. First real part 5, then imaginary part 1. Okay. இப்போ அந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையுமே ஆர்டர்டு பேர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த மூணு ஆர்டர்டு பேரையும் ஆர்கன் டயக்ராத்தில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேயா? இதை எடுத்துக்குவோம். Okay, these three are the ordered pair form of given complex numbers. We are going to represent these three in this organ diagram. Organ diagram na ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆர்டினரி கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸை ரியல் ஆக்சிஸாகவும் ஒய் ஆக்சிஸை இமேஜினரி ஆக்சிஸாகவும் ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் 2,3. ஓகே, 2,3ல நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெப்ரசன்ட்ஸ் ரியல் பார்ட், செகண்ட் ஒன் ரெப்ரசன்ட்ஸ் இமேஜினரி பார்ட். ஸோ இந்த ரியல் பார்ட்டை ரியல் ஆக்சிஸ், தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தேடணும், இந்த ஆக்சிஸ் தேடணும். 2,3 தானே, எஸ் 2,3. 2 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. 3 வந்து இந்த இருக்குது. ஸோ திஸ் வில் கிவ்ஸ் யூ இசட் 2,3. தென் minus I z இருக்குது, minus I z. Minus I z equal to 3, minus 2. This 3 is the real part and minus 2 imaginary part. So 3 real axis எடுத்துக்குவோம். 3 இந்த இருக்குது. Then minus 2 இங்கே இருக்குது, கிடக்குது. ஓகே, imaginary axis. So this will gives you minus I z. Minus I z. இதோட ordered pair form 3, minus 2. Then come to the next one and the last is z minus I z. Z minus I z. Z minus I z ஓட ordered pair form என்ன? 5, 1. இந்த 5 represents real part and 1 is the imaginary part. So 5 வந்து real axisல தேடுவோம். 5 இந்த இருக்குது. This 1 is the imaginary part. So அந்த இந்த இருக்குது. இந்த ரெண்டு மீட் பண்ணுற இடம் இது. ஸோ இந்த பாயிண்ட் தான் Z minus I z. Z minus I z. Its ordered pair form is 5, 1. Okay. Okay, this will gives you the answer for the second subdivision. Okay. Thank you.